ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான ஒரு ஸ்வீட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும். கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க என்னோடய ஓல்டு வீடியோ, குக்கிங் வீடியோ எல்லாத்தையும் பார்க்க சொல்லியிருந்தேன். சில பேர் தான் அதை ஃபாலோ பண்ணுறீங்க, சில பேர் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதையும் ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் போடுங்க. அப்போ பரிசுகளை வெல்லுங்க. இப்போ வந்து நம்ம அந்த ஸ்வீட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், மேலே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக இருக்கும். இது டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து 1 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ உங்கள் வீட்டில் தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நான் 1 கப்பு மைதா மாவு எடுத்துக்கிறேன். இதில் வந்து 2 டீஸ்பூன் நெய் போடுறேன். நீங்கள் பட்டர் போட்டுக்கலாம், ஆயில் ஏதாவது சன்ஃப்ளவர் ஆயில் போட்டுக்கலாம், இல்லைன்னா வந்து நெய் போட்டுக்கோங்க, இல்லைன்னா எண்ணெய் எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லை டால்டா கூட சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பம், உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா பிசையலாம். நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம கையில் பிடிச்சி இப்படி விட்டோம்னா நல்லா பிடிக்க வரணும். அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்து நீங்கள் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ பிசைஞ்சு வச்சுட்டு இதில் வந்து நம்ம தண்ணி கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம பிசையணும். பூரி பதத்துக்கு பிசைஞ்சால் போதும். நல்லா டைட்டாக லூஸாக இருக்கக்கூடாது. ஊற விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து இதை உருட்டி இப்போ வந்து இதை திரட்டி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு பூரிக்கு எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் செய்ய போகிறோம். சின்ன பூரியாக நீங்கள் உருட்டணும். ஆனால் வந்து கொஞ்சம் திக்கான சைஸாக மெலிசாக உருட்ட வேணாம். இப்போ பாருங்கள், நான் உருட்டுற ஸ்டேஜுக்கு அந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக உருட்டிட்டு இப்போ நம்ம வந்து இதில் வந்து ஃபோர்க் வச்சு ஹோல்ஸ் பண்ண போகிறோம், ஓட்டை போட போகிறோம். நீங்கள் ஏதாவது ஒரு ஊசி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுட்டு ஓட்டை போட்டுருங்க. சுற்றி ஓட்டை போட்டுட்டு இப்போ நம்ம இது மாதிரி எடுத்து தனியாக வச்சுக்கிட்டு நீங்கள் நெய்லேயும் சரி ஆயில் எதுனாலும் நீங்கள் வந்து பொரிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஆயிலில் பொரிக்க போகிறேன். எல்லாத்தையும் போட்டுக்கலாம், மொத்தமாக போட்டு பொரிக்கலாம். இது ஒன்றா பொரிக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாத்தையும் போட்டு அதில் விட்டுட்டிங்கன்னா அது கொஞ்சம் நேரத்தில் பொரிஞ்சு வந்துடும். சிம்மில் வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா தீஞ்சிரும், கருகிரும், உள்ளே வெந்திருக்காது. இப்போ வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி அழுத்தி விட்டோன்னா அது உள்ளே போயிட்டு நல்லா பொரிஞ்சு வந்துடும். ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே நம்ம இறக்கி வச்சிடலாம். இதை வந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். இது எண்ணெயும் குடிக்காது அவ்வளவா. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுட்டு 1 கப்பு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் 1 கப் எடுத்துகிட்டு அதில் 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கிறணும். அதுக்கு மேலே ஊற்றிடக்கூடாது. இப்போ வந்து நல்லா கலந்து விடணும். நல்லா கலந்து விட்டுட்டு அது நல்லா மெல்ட் ஆகிட்டு வரும். இது வந்து இதோட பாதம் என்னென்னா, நம்ம தட்டில் போட்டு அதை நம்ம வந்து இப்படி பண்ணோம்னா நல்லா அது ஒட்டி இருக்கும், நல்லா ஸ்ப்ரெட்டாக இருக்கும். கீழே வலியாமல் நல்லா திக்கு லேயரில் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி லேயரில் இருக்கும் திக்காக. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இந்த பொரிச்ச இதை போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அந்த சூட்லேயே வந்து நம்ம இதை வந்து கலந்து விட்டுறலாம். இந்த சூட்லேயே கலந்து விட்டிங்கன்னா அது அப்சார்ப் ஆயிரும். சுகர் சிரப்பு எல்லாத்தையும் குடிச்சிரும். இப்போ குடிச்சிடும். இப்போ வந்து அதில் வந்து பூ மாதிரி வந்துடும். சுகர் வந்து பூ மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்துடும் பாருங்கள். இந்த மாதிரி வந்தோடனே நம்ம வந்து தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டி தான் இருக்கும். கொஞ்சம் பிரித்து விட்டுருங்க. பிரித்து விட்டுட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் இதை சாப்பிடலாம். இது வந்து ரொம்ப உள்ள சாஃப்டாகவும் வெளியில் கிறிஸ்பியாகவும் இருக்கும். இந்த ஸ்நாக்ஸு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரொம்ப நாளைக்கு இருக்கும். நீங்கள் வந்து நெய்யில் இந்த மாதிரி கலந்து போட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும். குட்டீஸுகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்வீட்டை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன்